நம்ம சேனலை பார்க்காத வரைக்கும் நண்பர்களே, தமிழ் சினிமாவுல வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தான். இவர் வந்து சிவாஜி சாருக்கு பல படங்கள்ல பாடல்களுக்கு குரல் வந்து குடுத்திருக்காரு. அதே மாரி கண்ணதாசன் எழுதிய பல பாடல்களுக்கும் தன்னுடைய குரல் மூலமா உயிர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்படி டி.எம். சௌந்தரராஜன் கண்ணதாசன ஒரு முறை சந்திக்கும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்த தான் தன்னுடைய இன்டர்வியூ ஒண்ணுல வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே வந்து டிஃபரெண்ட்டா வந்து இருக்கு. ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் டி.எம். சௌந்தரராஜன் எப்படி அத சொன்னாரோ, அத மாரியே சொல்றேன் கேளுங்க. ஒருமுறை சேலத்திற்கு கச்சேரிக்காக சென்றிருந்தேன். அங்கு துவாரகா என்ற ஹோட்டலில் தங்கியிருந்தேன். நான் இந்த ஹோட்டலில் வழக்கமாக 15வது அறையில் தான் தங்குவேன். ஆனால் அன்று அந்த அறையில் ஒருவர் தங்கியிருந்தார் என்பதால் எனக்கு 14வது அறை வந்து கொடுத்தார்கள். முருகன் கோவிலுக்கான சிறப்பு கச்சேரிக்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தேன். மறுநாள் காலை 9 மணிக்கு நான் குளித்துவிட்டு விபூதி பூசிக்கொண்டு ரெடியாகி வெளியில் வரும்போது கண்ணதாசன் டிரைவர் என்னை பார்த்துவிட்டார். ஐயா, கவிஞர் வந்திருக்கார், அவரை பாருங்களேன் என்று சொன்னார். அதற்கு நான் சொன்னேன், அவர் பல கோலங்களில் இருப்பார், நான் எப்படி போய் பார்க்க முடியும் என்று சொன்னேன். அதற்கு அவர், சும்மா போய் பாருங்க, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று சொன்னார். நான் உள்ளே செல்லும்போது ஒரு அம்மா மடியில் படுத்திருந்தார். இவர் காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். நான் கேட்டேன், ஏன்யா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம்? அந்த அம்மா படுத்துட்டு இருக்காங்க, அவங்க மேல லெட்டர் பேடு வச்சு மயங்கிக்கிட்டே பாட்டு எழுதிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன கற்பனை வரும் என்று கேட்டேன். அதற்கு அவர், டிஎம்எஸ், உனக்கு அது தெரியாது என்று சொன்னார். நீ இதையெல்லாம் அனுபவிக்கல, அதனால இந்த கற்பனை எல்லாம் உனக்கு வராது என்று சொன்னார். அதற்கு அந்த கற்பனை எனக்கு வரவே வேண்டாம் என்று நான் சொன்னேன். அது மட்டுமின்றி நீங்கள் ரொம்ப நாள் நன்றாக இருக்கணும் ஐயா என்று சொன்னேன். அதற்கு அவர், நீதான் பாடியிருக்கியே, எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார். இப்படி எல்லோரும் சந்தோஷமா இருக்க நான் பாட்டு கொடுத்திருக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்க எவன்டா பாட்டு பாடுகிறான்? கண்ணதாசன் தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான் என்று எல்லோரும் என்னை சொல்கிறார்கள். நான் இதை மனதில் வைத்துக் கொண்டு தவிக்கிறேன். நீ தப்பு பண்ணல, நீ ரொம்ப நல்லவனா, நெஞ்சை தொட்டு பாருடா நீ என்று ஒரு பாடலை சொன்னார். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். இந்த தமிழுக்காக தான் இப்படி பண்ணிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதிலிருந்து நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் புரிந்து கொண்டேன். எவ்வளவு பெரிய மேதை, தான் கெட்டாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாரே, குடியினால் எவ்வளவு தப்பு என்று அவரே ஒரு பாடல் கூட எழுதியிருக்கிறார். ஆனால் அவரே குடிக்கத்தான் செய்கிறார். இதிலிருந்து என்ன புரிகிறது? தான் தமிழை வளர்க்க, அவரின் கற்பனை திறனையும் வளத்தையும் பெருக்க இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் வந்து சொல்றாரு. இப்போ இந்த ஒரு இன்டர்வியூல வந்து சர்ச்சைக்குரிய ஒரு சில வார்த்தைகள் இருந்தாலுமே, இப்போ நான் இதுல புரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கவிஞன் வந்து ஒரு பாடல் மூலமா ஒரு நல்ல கருத்து சொல்றான் அப்படின்னா, அவன் வந்து நல்லவனா இருக்க மாட்டான். ஓகேவா? அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்து இருக்கும். அவன் பிரச்சனையை பொருட்படுத்தாம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு வந்து பாடல் வரும் அப்படின்னு சொல்லும்போது, வேற வழி இல்ல, இப்படிதான் பண்ணியாகணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பாடல்கள் வந்து மக்களுக்கு வந்து போய் சேரணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்ணதாசன் அன்னைக்கு பண்ணியிருக்காரு. இதை உணர்ந்து கொண்ட டிஎம்எஸ் வந்து இன்டர்வியூல இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு இன்டர்வியூ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.